ஹாய் ஹாய். நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோங்க பார்க்குறீங்களா? தாய்மார்களே, வேலை பார்த்தா அவங்கவுங்க கையில் கை காலை நம்புங்க. யாரையும் நம்பி வாழாதீங்க. நான்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? பாருங்க. ஒரு என்ன தெரியுமா? குப்பை 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 அதெல்லாம் வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு வாங்க கீழே வைக்கலாம். அவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? எங்கே தெரியுமா? ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்கேன். காலேஜில், அவினாச்சிலிங்க காலேஜில். நான் பார்க்குற பக்கம் யாருமே வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் கண்டுக்கிற மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? தாய்மார்களே, என்னை மாதிரி நீங்கள் வேலையை நம்புங்க. வேலை பாருங்க. யாரையும் நம்பி வாழாதீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுங்களா? அவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். சரிங்களா? எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா? தாய்மார்களே, கட்டின கணவனை மட்டும் வையாதீங்க. செத்துப்போ, காரிடர் செத்துப்போ, தூக்குல தொங்க மட்டும் கேட்டுறாதீங்க. சரியா? நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் மாயத்தவர் எங்கள் வீட்டுக்காரர் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுங்களா? அந்த மனுஷன் இருந்தா என்னை இவ்வளோ கஷ்டப்பட வைக்காது. என்னை ஒன்றும் குறை கிடையாது. மயெல்லாம் என்னை பார்ப்பான், மயம் பார்ப்பேன், அம்மா பார்ப்பா. சில சமயம் மனசில் நொந்து அழுகிறேன். அதனால தான் வீடியோ போட்டு என் மனசில் இருக்க குறைய நான் தீர்த்துக்கிறேன். சரிங்களா? அந்த சாமி இருந்தால் இனி ஒரு வேலை பார்க்க விடாது. ஒரு வேலை பார்க்க விடாது. இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? கஷ்டப்படுறதுனால ஒன்றும் இல்லை. நம்ம வேலை பார்க்க நம்மளுக்கு உடம்புல தெம்பு இருக்கும், கைகள் நல்லாயிருக்கும். உட்காந்து தான் சாப்பிடக்கூடாது. யாரையும் நம்பி உட்காந்து சாப்பிடாதீங்க. என்ன மாதிரி எத்தனையோ பேர் வேலை பாருங்கள். நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். கை நிறைய சம்பளம் வாங்குறேன். 15,000 வாங்குறேன் சம்பளம். சரிங்களா? கட்டின கணவனை என்றைக்கு வையாதீங்க. அவன் 1000 பேர்த்திட்ட போனாலும் தான் பொண்டாட்டி தான் பெருசுன்னு வருவான். புருஷன் கட்டின கணவனை வையாதீங்க, செத்துப்போன்னு சொல்லாதீங்க. நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார அப்படி பேசுவேன்.